வெல்கம் டு லாக்ஸா வியூ. இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறது இந்த பேக்கோட ஹேண்டில் மேக்கிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேக் வந்து ஒரு சின்ன பேக் அப்படின்றதுனால இதுக்கு நான் உள்ளங்கையோட கொஞ்சம் சின்னதாக தான் அளவெடுத்திருக்கேன். பேகுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் சைஸ் வந்து செட் பண்ணி தான் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணணும். இந்த இடத்துல நான் இப்போது த்ரெட் வந்து எடுத்திருக்கேன் பாருங்கள். அது அந்த ஹூக்கில் விட்டு இந்த சைடும் எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து ஒரே த்ரெட்டை ரெண்டாக வரும். இப்படி மடக்கிக்கிட்டு எடுத்திங்கன்னா இந்த த்ரெட்டோட லென்த்து பார்த்திங்கன்னா 2 மீட்டர் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு 2 மீட்டரில் 2 ஒயர், ஒரு சைடுக்கு 2 ஒயரை கட் பண்ணிக்கணும். இதுக்கு முன்னாடி நான் ஹூக்கில் எப்படி ஜாயின் பண்ணேன், எப்படி நம்ம சேர்க்கணும் அப்படின்றத நான் முன்னாடி காமிச்சிருப்பேன். அந்த இடத்த நல்லா கிளியராக நோட் பண்ணிவிட்டு 2 எண்டையும் வந்து லைட்ரு வச்சு ஹீட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். சென்டர் பாயிண்ட்டை இந்த மாதிரி மிடில் வச்சு நம்ம ஜாயின் பண்ணி இதை நல்லா பார்த்தீங்கன்னா தான் கொஞ்சம் புரியும். அதனால தான் நான் இந்த இடத்த சொல்லிகிட்டே இருக்கேன். இந்த மாதிரி மிடில் இப்படி பிடிச்சிக்கோங்க. இது வந்து இன்னர் ஒயர் நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா அவுட்டர் ஒயர் நம்ம எடுத்துக்கணும். அவுட்டர் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா 4 மீட்டர் எடுத்துக்கோங்க. டேப் வச்சு இந்த மாதிரி அளந்து 4 மீட்ரு, கொஞ்சம் கூட வேணாலும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா. இந்த மாதிரி அளந்து பண்ணினீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் பேக் பண்ணும்போது இந்த அளவை நம்ம யூஸ் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா அவுட்டர் ஒயர், அந்த இன்னர் ஒயரை கவர் பண்ணுறதுக்கான அவுட்டர் ஒயரு. இதை வந்து நம்ம 4 மீட்டர்ன்றதுனால இந்த மாதிரி கையில் வந்து ஒரு எண்டை சுற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சுற்றி ஒரு லப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு சிக்கு விழாது, ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி சுற்றி வச்சுப்பேன். நீங்கள் ஸ்டிக் வச்சு கூட இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நான் வச்ச மாதிரி இந்த மாதிரி ஹேண்ட்லேயே வந்து நீங்கள் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டிங்கனாலும் ஓகே தான். அவங்கவுங்க கம்ஃபர்டபுளுக்கு நம்ம பார்த்து இது பண்ணிக்க வேண்டியது தான். ஒரு எண்டை வந்து இந்த மாதிரி சுற்றி வச்சுருவோம். இன்னொரு எண்டு இந்த இருக்குது பாருங்களேன். இந்த எண்டை தான் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஹேண்டிலுக்கு அவுட்டர் லைனாக. இந்த அவுட்டர் ஒயரை அந்த ஹூக்குக்கு இந்த சைடு நல்லா வீடியோவை நோட் பண்ணிக்கோங்க. நான் எந்த சைடு வச்சுட்டு பண்ணுறேன் அப்படின்றது. அப்போ தான் அந்த வந்து ஹேண்டில் வந்து அவுட்டர் லேயர் கரெக்டாக வரும். இந்த மாதிரி நம்ம அந்த ஹூக்குக்கு உள்ளே விட்டு மேல் ஒயராக எடுத்துக்கணும். அதை இந்த மாதிரி டைட்டாக சென்டரை வந்து இன்னர் ஒயரை வந்து நல்லா சென்டரில் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இந்த இடத்த டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சு ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு அலைன்மெண்ட்டு. அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இடத்த நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு டைட்டாக பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம ஈஸியாக போட்டுகிட்டே வந்துட்டுருக்கலாம். ஒரே பேட்டர்ன் தான். இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.